கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. இந்த வருடத்தின் இத்தனை நாட்களை நாங்கள் கடந்து வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த மாதத்திலும் இந்த கடைசி வாரத்தில் நாங்கள் கடந்து வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பீரே. மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேவும் அன்பீரே. இயேசுவின் மகா அன்பீரே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பீரே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேர் இல்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பீரே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போலே நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போலே நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பீரே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பீரே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே
பூரணமாய் அன்பு பெருக, புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக, புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் ஒழியாதே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலம் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார்.
மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அழிவுக்கு உரிய உடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய உடல் ஒரு நாள் சாகாமை அணிந்து கொள்ளும். அழிவுக்கு உரிய உடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய உடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே, இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே, இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நன்றி செலுத்துவோமா. மரித்து உயிரோடு எழும்பி நமக்காய் ஜீவிக்கிறார். Thank you Lord. அவருடைய இரத்தம், ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவைகளை மேலானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தார், உன் பாவங்கள் எத்தனையோ. பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்
எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாதே எந்நாளுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். ஹல்லேலூயா. இதுவரை நம்மை சுமந்து காத்து தப்புவித்தார். Thank you Lord. சிறகுகளின் நிழலிலே, செட்டைகளின் மறைவிலே நம்மை வைத்து நம்மை மூடி காக்கிறவராயிருக்கிறார். Thank you Lord. Thank you Lord. அப்படியே அவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? Thank you Lord. Thank you Jesus. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you Lord. யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அவர் செய்ய நினைத்ததை தடுக்க யாராலும் கூடாது. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. தேவனை உயர்த்துமா? Thank you Lord. உடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளணும். இந்த நேரத்தில் ஆட்கொள்ளுகிற நேரத்தில் அப்படியே அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். Hallelujah. Thank you Jesus. மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகிறே என் வாழ்விலே. உம்தாயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உந்தன் நாமம்,
உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகிறே என் வாழ்விலே உம்தயவே. உமை சேவிக்க நான் வாழ்கின்றே, உமை சேவிக்க நான் வாழ்கின்றே. Thank you, Lord. Thank you, Jesus. அவருடைய செட்டைகளின் நிழல்ல, அவருடைய கரத்தின் மறைவில் அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போமா? Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 Thank you, Lord. Thank you, Lord. அப்படியே அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். Thank you, Jesus. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறவர். Thank you, Jesus. Thank you, Lord. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறவர், சிறகுகளாலே மூடுகிறவர், சிறகுகளாலே மூடுகிறவர். அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகமாகும் என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. Thank you, Lord. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பருயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே.
தேங்க்யூ லார்ட். ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், உட்காருதலை எழுந்திருத்தலை அறிந்திருக்கிற தேவன், எண்ணங்கள் நினைவுகளை தூரத்தில் அறிகிறவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய கரத்தில் அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். பலிபீடத்தில் ஜீவ பலியாய் நம்மை படைப்போம். பாமக நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீதியான இந்த ஆராதனையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராய் சொல்லலாம். லூக்கா 8:45 வசனம். லூக்கா 8:45. ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார், என்னை தொட்டது யார்? ஹல்லேலூயா. இயேசுக்கு எல்லாமே தெரியும். நம்ம நினைக்கிற மாதிரி சில இது நம்ம சொன்னாதான் அவருக்கு தெரியும்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த இடத்துல அவர் கேட்குறார், என்னை தொட்டது யார்? அண்ணா எத்தனை பேர் என்னை தொட்டீங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணல, கேட்கல. அவர் சொல்கிறாரு, ஒருவர் என்னை தொட்டதுண்டு. ஏன்னா என்னிடத்துலேருந்து என்ன புறப்பட்டிருக்காது? வல்லமை. எல்லாரும் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை, பாடி கார்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீடர்கள்லாம் இயேசுவை பாதுகாக்கிற வேலையில் இருக்கிறாங்க. ஜனங்கள் சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்று இயேசு சொல்லுகிறார் என்றால் அந்த அவருக்கு தெரிந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த நபரை பற்றி அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஒருவர் வந்திருக்கிறாங்க, என்னை தொட்டிருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதான் தாவீது சொல்கிறான், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், உட்கார்தலையும் எழுந்திருத்தலையும் நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர். அல்லேலூயா. இப்போ இன்று நம்ம இந்த சம்பவத்தில் தான் பார்க்க போகிறோம். சில சத்தியங்கள் இதில் மறைந்து இருக்கிறது. சத்தியம் என்ன? சத்தியம்னா என்ன அப்படின்னா, அந்த சத்தியங்கள், அந்த வேத சத்தியங்களை நாம் அறியும் போது அது நம்முடைய கண்களை தெளிவடைய செய்கிறது, கண்களை தெளிவாக்குகிறது, நம்மை அனுபவிக்க செய்கிறது. இப்போ கடன் வாங்காமல் இருப்பாய், கடன் கொடுப்பாய் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அதனுடைய அனுபவம் என்று ஒன்று இருக்குல்ல, இந்த அனுபவத்திற்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? போகணும். போனால் தான் அதனால் நமக்கு பிரயோஜனம். இல்லைன்னா பைபிளில் அழகழகாக ஒட்டி என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். வீட்டில் அழகழகாக வசனமாக ஒட்டி வச்சுருப்போம். ஆனால் அதனால நமக்கு என்ன இருக்கணும்? பிரயோஜனம் இருக்கணும். அப்போ அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். என்ன செய்கிறார்னா, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். நடத்துகிறார்னா என்ன? நம்ம அதுக்குள்ளே போகிறோம். அல்லேலூயா. நடத்துகிறார். அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு பார்க் இருக்குது, வெளியிருந்து பார்க்குறோம். அப்புறம் அது பார்க்குக்குள்ளே போய் என்ன பண்ணுறோம்? நடக்கும்போது தான் அழகாக அந்த பூக்கள் இருக்குது, எல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு இடத்துல இருக்குது. நான் நம்ம ஊர் பார்க்கெல்லாம் சொல்லலை, வெளியூரில் இருக்க அவர் பிரதர் அடிக்கடி கொடைக்கானல் போகிறனால கொடைக்கானல்ட்டார். எங்கே அந்த மாதிரி வெளிநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நம்ம ஊர்லேயும் இருக்குது ஒரு சில இடங்களில். அவர் சொன்ன மாதிரி கொடைக்கானல், ஊட்டியிலலாம் மலர் கண்காட்சிலாம் இருக்குது. சரி, அப்போ ஒரு விஷயம் அனுபவமாய் மாறும்போது, அனுபவமாய் மாற செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு புரியும்படி சொன்னால், அந்த எம்ஆர் சீடர்கள் சொல்கிறாங்க இல்லையா, நம்முடைய இருதயம் என்ன பண்ணுச்சு? கொழுந்து விட்டு எரிந்தது. இயேசு என்ன பண்ணார்? எதுவும் நெருப்பு போட்டு விட்டாரா? இல்லை. அவர் பேசினார். எதை பேசினார்? வேத வாக்கியங்களை பேசினார். வேத வாக்கியங்களிலிருந்து என்ன பேசினார்? தன்னை காண்பித்தார். அல்லேலூயா. வேத வாக்கியத்திலிருந்து தன்னை காண்பித்தார். அவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். அப்போ சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஏன் நம்ம சத்தியத்தை தியானிக்கிறோம் என்றால், இந்த சத்தியம்தான் நம்முடைய கண்களை தெளிவடை செய்து நம்மை அந்த அனுபவத்திலே கொண்டு போய் வைக்கிறது.
ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்றோம். ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம், அப்படிதானே? ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாதிக்கிறது, நம்ம மகிழ்ச்சியை தருது, நமக்கு சமாதானத்தை நமக்கு தருது, ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளெல்லாம் நம்மளை கொண்டு போய் வைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்படி இதை செய்கிறார்னா சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், தியானிக்கிறோம். இப்போ இதில் என்ன சத்தியம் இருக்குன்னா, இயேசு எந்த அற்புதத்தையும் சும்மா செய்யலை. வேத வாக்கியங்கள்லாம் ஆழமானவைகள். வேதத்தில் இருக்கிற சம்பவங்களாக இருக்கலாம், அதிலெல்லாம் ஆழமான சத்தியங்கள் அதிலெல்லாம் மறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதமும் தன்னை வெளிப்படுத்துவதற்காக அவர் செய்த அற்புதங்களாக இருக்கிறது. அதை செய்து தன்னை என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். கானாவூர் கல்யாணத்தில் இயேசு தண்ணீரை என்னவா மாற்றினார், திராட்சரசமாக மாற்றினார். எதனால? அப்போ தான் மணவாளன் சந்தோஷப்படுவார், பொண்ணு வீடு சந்தோஷமாக இருப்பாங்க, மாப்பிள்ளை வீடு சந்தோஷமாக. அப்படி இல்லை, தன்னுடைய மகிமையை அவர் என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். ஏன்னா அவர் மேலே என்ன வைக்கணும், விசுவாசம் வைக்கணும். அப்போ தான் விசுவாசம் என்ன பண்ணுது, வரும். அப்படின்றதுக்காக இயேசு அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் அற்புதம் செய்கிறாரா, செய்கிறார். அல்லேலூயா. நம்ம இப்போ இன்று இதிலிருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது அதை நம்ம மேலோட்டமான காரியங்கள் அதை பார்த்து விட்டு இதில் இருக்கிற சத்தியத்தை நம்ம தியானிக்கலாம். இந்த பெண் வீட்டிலேருந்து கிளம்பும்போது இந்த பெண்ணுடைய கண்டிஷன் என்ன, நிலை என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு ஒரு வியாதி இருக்குது. என்னென்னா, அவள் சரீரத்திலேருந்து ரத்தம் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. உதிரப்போக்கு அப்படின்ற வியாதி அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. கண்டிஷன், அது ஒரு நிலைமை. வியாதின்னு சொல்கிறத விட அது ஒரு கண்டிஷன், அப்படி இருக்குது. அப்போ எவ்வளவோ வைத்தியர்களை சந்தித்து எவ்வளவோ பணத்தை என்ன பண்ணியிருக்கிறா, செலவு பண்ணி தன் ஆஸ்தியெல்லாம் செலவழித்துட்டான்னு போட்டிருக்கு. ஆனாலும் சற்றேதும் என்ன ஆகலை, சுகம் வரலை. அந்த நிலையில் தான் அவள் மனதிலே நிர்ணயம் பண்ணுகிறாள், நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் தொட்டால் நான் என்ன ஆவேன், சுகமாவேன் என்று அவள் தீர்மானிக்கிறாள். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய தீர்மானம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்ம எதை டிசைட் பண்ணுறோம். 12 வருஷமாக இருக்க பிரச்சனை, அதையே சில பேர் பார்த்தா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பிரச்சனையவே திருப்பி தோசையை திருப்பி போட்டுட்டே இருந்தால் என்ன ஆகும், கருகிரும். நானும் தோசைலாம் சுடுவேன், அதனால் அது கேட்குறேன். தோசையை திருப்பி போட்டால் என்ன ஆயிரும், கருகிரும். அந்த மாதிரி பிரச்சனையை என்ன பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இங்கிட்ட ஒரு திருப்பு, அங்கிட்ட ஒரு திருப்பு, அப்புறம் இங்கிட்ட அந்த கல்லில் நல்லா இருக்கேன் அங்கிட்டு போட்டு கடைசியில் எதுவும் என்ன ஆகாது, கவலை பாரம்தான் மிஞ்சும். அப்போ அந்த பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா, இயேசுவை முன்னிட்டு தன் எதிர்காலத்தை அவள் நிர்ணயிக்கிறாள். அல்லேலூயா. இயேசு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் என்ன ஆவேன், சுகம் ஆவேன். இயேசு சொன்னாரா, இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுமா, என்னை பார்க்க முடியல, பேச முடியல, ஏன்னா திரளான கூட்டம் சுற்றி நிற்குது, பார்க்க முடியல, பேச முடியல, நீ வஸ்திரத்தின் ஓரத்தையாவது என்ன பண்ணிடு, தொட்டுருமான்னு சொன்னாரா? இல்லை, இயேசு எதுவுமே சொல்லலை. இவளா என்ன பண்ணுறா, தீர்மானிக்கிறா. இந்த மாதிரி தான் ஆண்டவராக இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை அவர் மேலே வைக்கும்போது நிச்சயமாய் அவர் அற்புதத்தை செய்கிறவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர், திரளான அற்புதங்களை செய்கிறவர். அதனால தான் வேதத்தில் இயேசு செய்த முதலாவது அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி அற்புதம் வேதத்தில் எழுதப்படவே இல்லை. ஏனென்றால் இன்று வரை அவர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய எதிர்பார்ப்புகள் இயேசுவை முன்னிட்டதாய் நம்முடைய எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய விசுவாசம், இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசம் வளரும், அது அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. லாசரு மரித்து போயிருக்கிறான். அந்த நேரத்தில் மரியாளும் மார்த்தாலும் கலங்கி போயிருக்கிறார்கள். இயேசுவை கூப்பிட்டு பார்த்து விட்டாங்க, முயற்சியவே என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டாங்க. நீங்கள் வார நேரம் வாங்க, அடுத்த மாதம் கூட வாங்கன்னு விட்டாங்க.
ஏன்னா கூப்பிட்டு பார்த்தாங்க, அவர் கண்டுக்கிடவே இல்லை. 4 நாள் லேட்டாக வராரு. 4 மணி நேரம் லேட்டாக வர மாதிரி எத்தனை மணி நேரம் லேட்டாக வராரு? 4 நாள். 24 இன்ட்டு என்ன 96 மணி நேரம் லேட்டு இயேசு. அவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு அவனை எங்கே வைத்தீர்கள்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இனிமேல் நாரும், ஏன்னா மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு ஏசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை. ஏசு என்ன சொல்கிறாரு, லாசரோ பாரு, வேணான்னு சொல்லலை, என்னையை வச்சுட்டு பாரு. அல்லேலூயா. நான் என்னவா இருக்கிறேன்? உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை வச்சு உன் சூழ்நிலை என்ன பண்ணு, நீ பாரு. பார்த்தேன்னா உனக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அதுக்கு தானே நம்மளாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சில சூழ்நிலைகளை ஊடாக நம்ம கடந்து போகும்போது நம்ம நினைக்கிறோம், அவ்வளோதான் போச்சு போல எல்லாம். ஆனால் இல்லை, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். அவர் என்னன்னா, அவரை வச்சு நம்முடைய எதிர்காலத்தை என்ன பண்ணணும், நிர்ணயம் செய்யணும், எண்ணணும். நம்முடைய எண்ணங்கள் நிறைய நேரம் கடவுள் இருக்கிறதே இல்லை, தேவன் நம்முடைய எண்ணங்களில் இல்லை. நிறைய நேரத்தில் நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், கணக்கு போடுறோம். இதை இப்படி பண்ணலாமா, அதை இப்படி செய்யலாமா அப்படின்னு தான் என்ன பண்ணுறோம், கணக்கு போடுறோம். அப்போ இந்த பெண் அப்படி செய்யலை. இந்த பெண் என்ன சொல்கிறா, நான் எத்தனையோ மருத்துவர்களை முன்னாடி வச்சு என்ன ஆயிடுச்சு, போச்சு, எல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. பணம் தான் என்ன ஆயிடுச்சு, செலவழிந்துருச்சு. இப்போ நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்கெல்லாம் எல்லாம் தெளிவாக டீட்டெயில்டாக எழுதியிருக்காரு பாருங்க ஆவியானவர். அல்லேலூயா. அவன் முன்னாடி வரலையாம். எப்படி வந்தாலாம், பின்னாடி கூடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை எப்படியாவது என்ன பண்ணிடணும், தொற்றணும் அப்படின்ட்டு பின்னாடி என்ன பண்ணியிருக்கா, வந்திருக்கா. பின்னாடி வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரா. தொட்ட உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. மாத்திரை எடுத்தா கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், ஆகாமலும் போகும். ஆனால் இவர் சுகமாக்குகிறவர். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அவருடைய தழும்புகளாலே சுகமாகிறோம். போன வாரம் சொன்னேன் இல்லையா, இயேசு டாக்டர் இல்லை, ஹீலர். ஹல்லேலூயா. சுகமாக்குகிறவர். அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறவர் அல்ல, அவர் குணமாக்குகிறவர். ஹல்லேலூயா. சிகிச்சை அளிக்கிறவர் அல்ல, அவர் குணமாக்குகிறவர். சிகிச்சை அளித்தா என்ன ஆகும், இப்போ வந்து ஒருத்தன் கீழே வந்து கை உடஞ்சிருச்சு, மாவு கட்டு போட்டு எடுத்தோடனே அடுத்து எல்லா வேலையும் செய்ய முடியுமா? இல்லை. சில நாட்கள் கையை என்ன பண்ணக்கூடாதுன்றவாங்க, அசைக்காதீங்கன்றுவாங்க. அப்போ டாக்டர் என்ன பண்ணுறாரு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இயேசு கொடுக்குற சுகம் அப்படி இல்லை, உடனடியான சுகம். ஹல்லேலூயா. அவரை தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள். அவரை தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள். சுகமடைகிறதுனா என்னன்னா, முழுவதுமாக படுத்த படுக்கையாக இருக்கிறான் அவன், ஃபிசியோதெரப்பிலாம் இல்லை, உடனே எழுந்து நடக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. சரி, அப்போ இயேசு இது போல் அற்புதம் செய்கிறார். இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நிற்க வேண்டியவைகள் நிற்க போகிறது. ஹல்லேலூயா. எதெல்லாம் தொல்லையாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கோ, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நமக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, வேறு பிரச்சனை இருக்கு. ஆனால் பல பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாமல் யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை பாருங்கள். பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ண போகிறார் ஆண்டவர், நிறுத்த போகிறார், முற்றுப்புள்ளி வைக்க போகிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை நாள் கழிச்சு? உடனடியாக. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ முற்றுப்புள்ளி வைக்க போகிறாரு. அதோடு அவர் நிறுத்தலை. அந்த அம்மாவுக்கு சுகமாயிருச்சுன்னு அப்படியே விட்டாரா? சரி, தொட்ட சரியாயிருச்சு, போமா, விடுமா, பிரச்சனை இல்லை, பிரச்சனை போயிடுச்சுல, அப்படியே போமான்னு விட்டாரா? விடலை. கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? இந்த அம்மாவுக்கு ஒரே பயம். இப்போ என்னடா நம்ம சைலண்ட்டாக வந்துட்டு வந்த காரியம் நல்லபடியாக நடந்துருச்சு, கத்தாவே ஸ்தோத்திரம்னு போயிடுவோன்னு பார்த்தா இவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, விட மாட்டேங்கிறாரு. அதுவும் தொட்டது யாருன்னு வேற கேட்குறாரு. இந்த அம்மாவுக்கு பயம். முன்னாடி வந்து சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்ட்டு காலில் விழுந்துருச்சு. ஐயா நான் தான். உடனே இயேசு அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே,
உன் விசுவாசம் திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. அல்லேலூயா. இப்படி இயேசு ஒரு அற்புதம் செஞ்சு தன்னை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். தான் வந்த நோக்கம் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல அப்படிதான் தான் வந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த பெண் எதற்கு அடையாளமாக இருக்கிறாள்னா, மனுக்குலத்திற்கு அடையாளமாக இருக்கிறாள். அல்லேலூயா. மனுக்குலம் இப்படித்தான் இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருந்தது மனுக்குலத்திற்கு. அப்போ இயேசு கிட்ட வரும்போது தான் அதற்கு ஒரு முடிவு உண்டாகிறது. அல்லேலூயா. நான் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் நீதி என்ன கொண்டு வருது தெரியுமா? தேவ நீதி எதை கொண்டு வருது? ஜீவனை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், ஜீவித்திருப்பான், பிழைப்பான். அப்போ தேவ நீதியை குறித்தும் இன்று நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அப்போ ஒரு காலத்தில் மனுக்குலமே எப்படி இருந்தது? இப்படியே பின்னாடி ஒருத்தரை பின்னாடி பார்த்தா முகம் தெரியுமா? பின்னாடி போய் நின்னா முகம் தெரியுமா? அப்படி தான் இருந்தது. தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லாமல் இருந்தோம். அல்லேலூயா. ஆனால் இயேசு பூமிக்கு வந்தபோது தேவனை குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. இயேசு நம்மை தேவன் அண்டை கொண்டு போய் சேர்க்கிற வழியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். முதலாவதாக, அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவரிடத்துலேருந்து எதை பெற வேண்டும்? அற்புதத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? பெற வேண்டும். அவரிடத்திலிருந்து சுகத்தை இந்த அம்மா பெற்றது போல நம்ம அவரிடத்திலிருந்து என்ன பெற வேண்டும்? அற்புதத்தை பெறணும். அதுக்கு அவர்கிட்ட என்ன புறப்பட்டதான்? இங்கே வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. இப்போ அதை குறித்து கொஞ்ச நேரம் பார்ப்போம். அவரிடத்துலேருந்து என்ன புறப்பட்டது? வல்லமை. வல்லமை புறப்படும் போது அது என்ன பண்ணுதுன்னா, சூழ்நிலை எவ்வளவு பெருசாக இருந்தாலும், எத்தனை காலமாய் இருந்தாலும், அதன் மேலே அடக்கி ஆளுகிற ஒரு அதிகாரம் அந்த வல்லமையில் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் இயேசுவின் வல்லமை. இயேசு மரித்து போய் இருக்கிறார். 3வது நாள் இயேசு உயிரோடு என்ன பண்ணுறாரு? எழும்புறார். எப்படி எழும்பினார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவரை உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. அதனால் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர். அப்போ இன்னைக்கு அற்புதத்துக்கு என்ன தேவை? இயேசு அருகிலே நம்ம போய் நின்று அவரை என்ன பண்ணணும்? தொட வேண்டும். தொடுகிற அளவிற்கு, இயேசுவை தொடுற அளவிற்கு இயேசுவை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியான். இன்னைக்கு இயேசு எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஓகே, ரைட். ஆனால் யோசிச்சு பாருங்க, இப்போ இயேசு ஆண்டிப்பட்டிக்கு வந்துட்டார். இயேசு ஆண்டிப்பட்டிக்கு வந்திருக்கிறார், விசிட் வராரு அப்படின்னா நமக்கெல்லாம் விசுவாசம் அப்படியே பத்தி எரியுமா எரியாதா? போயிட்டா எப்படியாவது. ஆனால் இப்போ இயேசு நம்ம மத்தியில் இருக்காரா இல்லையா? ஆனால் விசுவாசம் எரியுதா? எவனை ஊதுனாலும் என்ன இருக்க மாட்டேங்குது? உஃப்னு ஊதி விட்டாலும் விசுவாசம் பத்த மாட்டேங்குதே. அல்ல பத்தி எரிய மாட்டேங்குதே. எம்மாவூர் சீடர்கள் இப்படி தான். இயேசு கூடவே தான் இருந்தார், நடந்து போயிட்டே இருந்தார். அவங்க அவரை பற்றியே பேசிட்டு போகிறாங்க. இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் பொறுமையாக என்ன பண்ணுறாரு? அவர் பொறுமையை பாருங்கள் எவ்வளோ. பாதியிலே மண்டையில் அடித்து, என்னை பற்றியே எதுக்கு என்கிட்டயே சொல்கிற? எனக்கு தெரியாதா? நான் தானே மறித்தேன், மறித்தவரே என்று அவர் நம்பியிருந்தோம், அவர் மறித்தார் அப்படிலாம் சொல்ல. பொறுமையாக என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. அப்படி நம்மகிட்ட அப்படி தான் பொறுமையாக இருக்கார். அதனால தான் நம்ம எல்லாம் சிரித்த முகத்தோட இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு வெளிப்படுத்தின பிறகு தான் அவருடைய இருதயம் என்ன ஆகுது? கொழுந்துட்டு எரிஞ்சிச்சுன்றது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமாம், இவர் தான் இயேசு. உடனே திரும்ப என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. அப்போ இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் ஏன் அந்த விசுவாசம் வரமாட்டேங்குது? இப்போ இயேசு ஆண்டிப்பட்டி வந்துட்டாருன்னா ஒரு விசுவாசம் வருதே. அந்த விசுவாசம் ஏன்? ஆண்டிப்பட்டியோட இது பக்கம் தானே, பக்கத்தில் இருக்கிறார், உள்ளே இருக்கிறார் அப்படின்னா வரமாட்டேங்குது. ஏன் சொல்லவா?
நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. எதுக்கு இடம் கொடுக்கல? அதை நம்ம தெளிவாக பார்க்கறதுக்கு, நம்முடைய கண்களை ஆவியானவர் சத்தியத்தின் வழியாக திறப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கல. அதாவது பரிசுத்த ஆவியானவரோட இன்னும் நம்ம இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க, இயேசு வந்த வீட்டிலே வியாதி இல்லையே, வறுமை இல்லையே, துக்கம் இல்லையே சொல்லுவாங்க. நம்ம வீடுகள்லாம் அப்படி இருக்கா? ஏன்னா இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த அவேர்னஸ், அந்த அறிவு நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை இருக்குது, இயேசு இந்த பக்கத்து ஊரில் இருக்கார் அப்படின்னா போயாவது மீன்ட்டு இருந்தாவது காசு எடுத்து எனக்கு கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை வருதே. அந்த நம்பிக்கை ஏன்? நான் பயப்படாதே, நான் உன்னோடனே கூட இருக்கேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உன்னுடனே கூட இருக்கிறேன்றது ஏன் வரமாட்டேங்குது? அப்போ பிரச்சனை என்னன்னா, இயேசுடைய டிஸ்டன்ஸ் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. எது பிரச்சனை? பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இணைந்து நம்முடைய கண்கள் அவரை தொடுகிற அளவிற்கு, நாம் அவரை தொடுகிற அளவிற்கு நம்முடைய கண்கள் அவரை பார்க்கவில்லை, நாம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? சத்தியத்தை நமக்கு அறிவிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த இதில் என்ன சத்தியம் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, முதலாவது நான் இதிலேருந்து ஒரு 3 நிலைகளை சொல்கிறேன். அந்த அம்மா எப்படி போகுதுன்னா, பின்னாடி போகுது, போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுது. அடுத்து 2வது இயேசு கூப்பிடுறாரு, நீ முன்னாடி, யார் என்னை தொட்டதுன்னு ஒன்னே இந்த அம்மா முன்னாடி வந்து நிற்க மாட்டேங்குது. என்ன, எங்கே விழுந்துருது? அவருடைய பாதத்தில் விழுந்துருது. அப்போ அது ஒரு 2வது நிலை. 3வது ஒரு நிலை இருக்குது. அது என்னென்னா, இயேசு இப்போ எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அப்படி தானே? நம்ம மத்தியில் இருக்கிறாரா அப்படின்னா இருக்கிறார். ஏன் இருக்கிறாருன்னா நமக்குள்ளே இருக்கிறனால நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இயேசு உடைய பாடி எங்கே இருக்குது? அதில் தான் யாராவது இந்த ஊருக்கு இயேசு வந்திருக்காருன்னா நான் சொன்ன மாதிரி போயிடாதீங்க. நானும் ஆண்டிப்பட்டிக்கு வருவார்லாம் சொல்லலை, யாரும் போயிடாதீங்க. அல்லேலூயா. உதாரணத்துக்காக சொல்கிறேன், புரிகிறதுக்காக. அப்போ பாருங்கள், இயேசு பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஓகே, பரலோகத்தில் இயேசு வீற்றிருக்கிறார். அப்போ பூமியில் யார் இருக்கா? பூமியில் இயேசு இல்லையா? இருக்கிறாரு. பூமியில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, இயேசுவை நமக்குள்ள கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் அதுக்கு படிப்போமா? படித்தோம்னா நமக்கு கொஞ்சம் புரியும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது ஒரு ரோமர் எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க யாராவது. ரோமர் 8:9. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி எங்க இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரா? நமக்குள்ளே. அந்த வசனத்தில் பாருங்க, அதில் அப்படித்தானே போட்டிருக்கு, நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அது என்னது? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், ஆவிக்கு உட்பட்டவர்கள். அதுக்கு அடுத்து வரேன் நான் அதில். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் ஆவி எங்கே இருக்கிறாரா? நமக்குள்ளே இருக்கிறாராம். இதே மாதிரி தான் பிலிப்பியர் 2:5 படிச்சிங்கன்னா, வீட்டுக்கு போய் படிங்க, நமக்கு நேரம் இல்லை. பிலிப்பியர் 2:5 போட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது. சிந்தைன்னு என்னது? மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ மைண்டுன்றது வந்து ஆத்மா. மைண்டுன்றது என்னது? ஆத்மா. ஏசாய் 53 வருதுல, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய மைண்டையும் நமக்காக என்ன பண்ணிட்டாரு? இயேசு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அதை நமக்குள்ள யார் கொண்டு வந்திருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ கிறிஸ்துவின் ஆவி உள்ள இருக்கு. கிறிஸ்துவின் சிந்தை எங்க இருக்கு? அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறாரு. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ நம்முடைய சரீரம் என்னவா மாறுது? கிறிஸ்துவின் சரீரமாக நம்ம மாறுகிறோம். அதுதான் வசனம் போட்டிருக்கு, கிறிஸ்துவின் சரீரமாகிய
சபை. அப்ப இன்னைக்கு இயேசு எங்கிருந்து வெளிப்படுகிறார்? நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு இருக்கிற இடத்திலே வியாதிகளோ வறுமையோ குறைவோ எதுவும் இருப்பதே இல்லை. அப்ப நம்ம யார் அப்படின்னா, அதனால தான் சொன்னேன் 3 நிலைகள் இருக்கு. ஒன்று, இயேசுக்கு பின்னாடி போய் நீக்கிறது, அது வந்து சரியான அறிவை நமக்கு கொடுக்கறதில்ல. ஆண்டவர் அப்படி விடல. அடுத்து என்ன பண்ணுறாரு? அவர் முன்பாக வந்து நிறுத்துகிறார், அப்புறம் அவருடைய இடத்திலே நம்மை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதை கற்பனை செஞ்சு பாருங்கள். இயேசு நிற்கிறார், மற்ற சுற்றி இருக்க குரூப்பெல்லாம் விட்டுருங்க. எனக்குமே படகுல 12 பேர் இருப்பான், அதில் ஒருத்தன் தான் நடந்தான் இல்லையா? சரி, அதை விட்டுருங்க. சுற்றி இருக்கிற குரூப்பை விட்டுருங்க. இயேசு இருக்கிறார், அந்த பெண் இருக்கிறார். இந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒன்று தேவை, அதை இயேசு வந்து என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறார். இந்த பெண்ணுக்கு ஒரு சுகம் தேவை, அதை யார் தரா? இயேசு தருகிறார். இப்போ பெற இடத்துல இருக்கிற பெண்ணை இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்னா, அதாவது தன்னுடைய மரணத்தினாலே பெற இடத்துல, இந்த பெண்ணை என்னன்னு சொன்னேன்? மனுக்குலத்துக்கு அடையாளமாய் இருக்கிறாள்னு சொன்னேன். நானும் நீங்களும் தான் அந்த இடத்துல இருக்கிறோம், சரியா? இப்போ நம்ம பெற இடத்துல இருந்து அடுத்து கர்த்தர் நம்மளை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறாரு? கொடுக்கிற இடத்துல கொண்டு போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசுடைய இடத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கொடுக்கிறவர். இயேசு யாரு? கொடுக்கிறவர். இயேசு யார்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு இருந்தாரா? இல்லை. அவர் பெருகிறவர் இல்லை, அவர் கொடுக்கிறவர். இப்போ நம்மளை பெருகிற இடத்துல இருந்து கொடுக்கிற இடத்துக்கு இயேசு கொண்டு போய் வருவதற்கு தேவையானது எல்லாம் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. பக்கத்தில் வச்சுருவாங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போ ஏன் இன்னும் நம்ம அப்படி மாறலை? நீ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பாய்னா என்ன இருக்கணும்? துட்டு, காசு நிறைய இருக்கணும். இருக்கா? அப்போ இது, ஆனால் இதுக்கு தேவையானதெல்லாம் இயேசு என்ன பண்ணி வச்சிட்டாரு? செய்து விட்டார். ஹல்லேலூயா. அதெல்லாம் வந்து அதை தான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். அதுதான் சத்தியம்னு வேதம் சொல்லுது. சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார். இதுதான் வேதம் சொல்லுது. முதலாவது தேவர் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம முதலாவதாக இந்த நிலை, இதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது பெற இடத்துலேருந்து கர்த்தர் எந்த நிலை கொண்டு வராரு? கொடுக்கிற நிலை கொண்டு வர. எல்லா நிலைகளிலும். இப்போ பேதுரு யோவான் பாருங்கள், இதுக்கு போகிறாங்க, ஒருத்தன் வந்து பிச்சை கேட்குறான். அப்போ அவனை பார்த்து சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழும்பி நடன. அவன் உடனே எந்திரிச்சு நடந்தானா இல்லையா? தாயின் கருவிலிருந்து அவன் சப்பானி. அப்போ இவர்கள் பெற்றுக்கொண்ட நிலையிலிருந்து எந்த நிலைக்கு வராங்க? கொடுக்கிற நிலைக்கு. இப்படி கொடுக்கிற நிலைக்கு அவன் வந்தனால தான் பேதுரு உடம்புல சுகர் இல்லை, எந்த வியாதியும் அவன் உடம்புல இல்லை. ஹல்லேலூயா. புரியுதா? இப்போ வல்லமையை கொடுக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆரம்பம் இப்படி இருக்கு, எல்லா முயற்சியும் பண்ணி எல்லாத்தையும் இழந்து போய் எதுவும் நடக்காமல் அப்படி தான் வரோம். ஆரம்பம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அப்படியே முடிவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம பொறுமையோடு ஓட நம்மை தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை சம்பூரண நிலைக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரமும் இதை பற்றி பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கும் லைட்டாக என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். தேவ நீதினா என்ன அப்படின்னா, போன வாரம் சொன்னேன், இன்றைக்கி திருப்பி சொல்கிறேன். தேவ நீதினா என்னென்னா, தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை, நிற்கக்கூடியது, அதுதான் தேவ நீதி. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அதில் தான் எல்லாமே இருக்குது. ஆதாம் விழுந்து போனதுக்கு முன்னாடி தேவனோடு என்ன பண்ணா? சஞ்சரித்தான், உலாவின். தேவன் ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணார்? உலாவினார். ஆதாம் தேவனோடு என்ன பண்ணா? உலாவினான்.
அதனால தான் அவன் விழுந்த பிறகு ஆதாமை தேடி வருவார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்போ ஆதாம் இழந்து போனது என்னென்ன அப்படின்னா, அந்த தேவ நீதியை என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். இழந்து போய் அந்த நீதி போனவும் என்னவும் போயிடுச்சு, அதிகாரமும் போயிடுச்சு. நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால பயந்து ஒளிந்து கொண்டேன்றான். வெளியே வெளிப்பட விடாமல் அவனை பண்ணது என்னது? அந்த அவனுடைய வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சியில், ஆதாமுடைய வீழ்ச்சியில் என்ன போயிடுச்சு? தேவ நீதியை ஆதாம் இழந்தது மட்டும் இல்லை, அவன் மட்டும் இழந்திருந்தான்னா இப்போ பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இப்போ தான் கொஞ்சம் ஆழமாக போகிறோம். அவன் மட்டும் இழந்திருந்தானா பிரச்சனை இல்லை, நம்மளும் சேர்த்துல இழந்துட்டோம். ஆமாவா இல்லையா? ஆதாம தேவன் ராஜாவாய் வைத்திருந்தார். ஒரிஜினல் ராஜா அவன் தான். உலகத்தின் அதிபதி யாரு தான்? ஆதாம் தான் அதிபதியாக வச்சிருந்தார். அவன்கிட்ட அதிகாரத்தை யார் உறிஞ்சி கொண்டா? பிசாசு எடுத்துக்கொண்டான். எடுத்து பிசாசு உலகத்தின் அதிபதியாய் மாறிவிட்டான். சரியா? இப்போ இரண்டாம் ஆதாமாக இயேசு வருகிறார். இப்போ ஆதாம் பாவம் செய்கிறப்ப அந்த பழத்தை சாப்பிடும்போது உங்கள்கிட்ட கேட்டானா? கேட்காம தானே என்ன பண்ணா? சாப்பிட்டான். ஆனால் அதனுடைய விளைவை நம்மலாம் என்ன பண்ணுறோம்? அனுபவிக்கிறோம். 12 வருஷமாக பெரும்பாடு எதனால் வந்துச்சு? இப்போ டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, வியாதி எனக்கு எதனால் இந்த வியாதி அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லுவார்? இந்த டெஃபிஷியன்சி, அந்த டெஃபிஷியன்சி, இது இல்லை, இது சரியில்லை, இந்த உறுப்பில் ஏதோ ப்ராப்ளம், என்னன்னா என்ன டாக்டர் என்ன பண்ணுவார்? சொல்லுவார். இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு? ஆதாமுடைய வீழ்ச்சினால். மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவா. இப்போ மண் எப்படா இழுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. அதுதான் வியாதி. சரியா? அதுதான் வறுமை. எல்லாமே இது எல்லாமே எதனால தான் வந்துச்சு? மனிதனுடைய வீழ்ச்சியினால தான். அப்போ ஆதாம் செய்தது நம்மளை என்ன பண்ணியிருக்கு? பாதிச்சிருக்கிறது. அல்லேலூயா. அந்நேரம் நம்ம பிறக்கலை, நம்மள்கிட்ட யார்ட்டையும் அவன் கேட்கலை. முழு மனுக்குலத்தையும் வீழ்ச்சிக்கு கொண்டு போயிட்டான். அவன் விழுந்தது மட்டும் இல்லை, இந்த விலங்குகள், கிரியேஷன் எல்லாத்தையும் வீழ்ச்சிக்கு கொண்டு போயிட்டான். ஏன் சுனாமி வருது? சுனாமி ஏன் வருது? விஞ்ஞான ரீதி எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். ஆனால் நம்ம வேத ரீதியாக என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, அதுக்கு கண்ட்ரோல் யாருமே இல்லை. அதை கண்ட்ரோலாக இருந்த மனுஷன் விழுந்து போயிட்டான். இப்போ யாருக்கு போயிடுச்சு ஆளுகை? பிசாசுக்கு போயிடுச்சு. உலகத்தின் அதிபதியாக யார் மாறினான்? பிசாசு மாறினான். அவன் கீழே இருந்தால் நல்லா இருக்குமா? அதனால தான் சுனாமி வருது, அதனால தான் பூகம்பம் வருது. இன்சார்ஜாக இருக்க வேண்டிய மனுஷன் விழுந்துட்டான். ஆனால் இப்போ ஒரு நற்செய்தி சொல்கிறேன். எப்படி ஆதாம் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, ஸ்தானாதிபதியாக இருந்து விழுந்தானோ, அதே மாதிரி இயேசு நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாக, நம்ம சார்பாக எழுந்தார். அல்லேலூயா. இவரும் நம்மகிட்ட கேட்கல, இவரும் இவர் பண்ண போய் நம்ம பிறக்கலை. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை நம்ம அறியும் போது, சுவிசேஷத்தை கேள்விப்படும் போது என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு வழி தெரியும், போயிடுவாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், பிரசங்கம் கேளுங்க. முக்கியமான சொல்கிற நேரம் தான் என்ன ஆகுது? சரி, இப்போ எப்படி ஆதாம் நம்மளையே கேட்காம பாவம் செஞ்சானோ, அதனால் நம்மளை வீழ்ச்சிக்கு கொண்டு போனானோ, அதே மாதிரி இயேசு நம்மளையே கேட்காம நம்மளை எழுச்சிக்குள்ளாக கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பெனிஃபிட் எனக்கு எப்போ வரும்? இயேசு எடுத்திருக்கிற பெனிஃபிட் எனக்கு எப்போ வரும்? அதுதான் சுவிசேஷத்தை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையாகிய சுவிசேஷத்தை கேட்கும்போது, சத்தியத்தை அறியும் போது இந்த விடுதலை வருது. நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுபெற்று எங்கே வருகிறோம்? அல்லேலூயா. 12 வருஷ பெரும்பாடு நின்றுச்சுல, அதுக்கு காரணம் என்ன? ஒரு வல்லமை அங்கே வெளிப்பட்டது. அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் அதை கொண்டு வரவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ரதம், பரலோக ரதம். அல்லேலூயா. இயேசுவை பூமிக்கு கொண்டு வரணும். மரியாள்கிட்ட போய்
தூதன் அனுப்பிட்டாரு. தேவன் யாரை அனுப்பிட்டாரு? கேப்ரியல் அனுப்பிட்டாரு. அந்த அம்மா சொல்லுது, ஐயா நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க, எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு திருமணம் ஆகலை, இது எப்படி ஆகும்? அதுக்கு தூதன் சொல்கிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா, இயேசுன்றது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தார் அப்படின்னு. அது இயேசுவா அவர் அறியப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவருக்கு வேற ஒரு பேர் இருக்குது. அது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை ஆனவர். வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இப்போ இயேசு தேவனா? ஆமாம் ஆமாம், அல்லேலூயா. ஏன் இது பிசாசு ஏற்றுக்கிட மாட்டாங்க? ஒரு சில மதத்தினர்கள் இதை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக. இயேசுடைய ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் இயேசுடைய பிறப்பெல்லாம் ஏற்றுக்குவாங்க, தூய பிறப்புன்றாங்க, அதை ஏற்றுக்குவாங்க. ஆனால் இயேசு தேவன் அப்படின்றத என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கிட மாட்டாங்க. சரி, அதை விடுங்க. அதே மாதிரி எதுவும் ஏற்றுக்கிட மாட்டாங்க தெரியுமா? இயேசுடைய மரணத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கிட மாட்டாங்க. அது ஏன் தெரியுமா? நான் என்ன சொன்னேன்? இயேசு நம்முடைய ஸ்தானாதிபதி. அப்போ அவர் அதன் தலையை நசுக்குவார். அது எங்கே நடக்குது? அந்த ஈவெண்ட்டு சிலுவையில் நடக்குது. பிசாசு இயேசுவை சிலுவைக்கு விடல. இல்லை, ஏன் விடல? இந்த ஈவெண்ட் தான். அவர் அதன் தலையை நசுக்கிட்டா பரவாயில்ல, அவர் தேவன், நசுக்கிறாரு, போயிடுவான். பிரச்சனை எங்க வருதுன்னா, அவர் யாருடைய ஸ்தானாதிபதின்னு சொன்னேன்? நம்ம ஸ்தானாதிபதின்னு சொன்னேன். அப்ப அவர் அதன் தலையை நசுக்கினால் யாரு நசுக்கிற மாதிரி சமம்? யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா உழுக்குங்க, நீங்க தான். பிசாசுக்கு இயேசு அவன் தலையை நசுக்கிறது பிசாசுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. என்னடா இவங்கெல்லாம் நம்ம தலையை நசுக்கிறாங்களே அப்படின்றது அவனுக்கு பிரச்சனை. அதனால என்ன பண்றான், மெஜாரிட்டி இதை தெரிஞ்சுக்கிட கூடாதுன்னு பார்த்து மனக்கண்ணை என்ன ஆக்கி வச்சிருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கான். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கு சுவிசேஷம் வர வர, இயேசுடைய சிலுவையை பற்றிய சத்தியம் வர வர அவன் தலை டேமேஜ் ஆகுது அங்க. அல்லேலூயா, புரியுதா? அதனால தான் இப்படி ஒரு ஏமாற்றத்திற்குள்ள பிசாசை என்ன பண்ணி வச்சிருக்கிறான், வஞ்சித்து வைத்திருக்கிறான். அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? நான் எதுக்கு இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொல்கிறேன்? அதெல்லாம் நமக்கு தேவையா? தேவை. ஏன்னா சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். யூதர்கள்ட்ட போய் சொல்லுங்க, அவன் ஏற்றுக்கிட மாட்டான். யூதர்கள்ட்ட சொல்லி பார்த்துருக்கீங்களா? நான் ஒருத்தன்ட்ட பேசினேன். ஒரு யூதன் முன்னாடி யாஹூ சேட்டுன்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் போய் ஒருத்தன் பேசினேன். அவன் சொன்னால் அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா. ஏன்னா அவன் இன்னும் அந்த ரட்சிப்பின் அறிவுக்குள்ளே என்ன பண்ணல, வரல. அப்போ சிலர் சில யூதர்களே சரி கேலி பண்ணுவாங்க. என்ன இவரை போய் மரித்திருக்கிறார், அவரை போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவன்னு இது பண்ணுறீங்க, அப்படிலாம் கேலியில் பண்ணுற ஆட்கள்லாம் பூமியில் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, இருக்கிறாங்க. அப்போ ஏன் அது அவங்கெல்லாம் அதை கேலி பண்ணுறாங்க? அதான் வசனம் சொல்லுது, கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கான், பைத்தியமாய் இருக்குது. நான் யாரையும் கெட்டு போகிறோன்னு சொல்லலை, யூதனெல்லாம் தப்பா நான் எதுவும் என்ன பண்ணல சொல்லலை. ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கான், அது பைத்தியமாக இருக்கான். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன் என்ன தெரியுமா? பவர் ஆஃப் காட், தேவ வல்லமை. தேவ பலன்னா என்னது? தேவ வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இப்போ நம்ம கெட்டு போகிறவர்களை பற்றி அக்கறை நமக்கு இல்லை. ஆனால் நமக்கு அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் இருக்கிறது. என்னென்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு தேவனுடைய வல்லமையை நமக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. என்னென்ன இயேசு பண்ணியிருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லி நம்ம இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்யலாம். இப்போ இயேசு முக்கியமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிலுவைக்கு போகிறதுக்கு பிறகு இயேசு என்ன பண்ணுறாரு, நிரந்தர ஒரு பலியை ஏற்படுத்துகிறார். இப்போ பழைய ஏற்பாட்டில் நான் போன வாரம் சொன்னேன், இருந்தாலும் புரிகிறதுக்காக திருப்பி சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் என்ன ஆகும்னா, இப்போ ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வைங்க, அவன் அந்த வருஷம் பூரா பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு ஆட்டை கொண்டு பலியாக என்ன பண்ணுவான்,
கொடுப்பான். இன்றைக்கும் அதை யூதர்கள் வச்சுருக்காங்க. அதனால் அவுட்டேட் ஆயிடுச்சுன்றது அவங்களுக்கு அந்த நாலேஜ் அவங்களுக்கு இன்னும் வரலை. அதனால் இன்னும் இயேசு ஏற்றுக்கொள்ள மேலான பலியை அவங்க ஏற்றுக்கூடாதனால இன்றைக்கும் எருசலேம் நகரத்தில் நடக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆட்டை கொண்டு வந்துட்டு அந்த யூத ஆலயம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போவாங்க. இந்த யூத ஆலயம்ன்றது எப்படி வந்துச்சு பூமிக்கு அப்படின்னா, மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது, பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்குது. அதை யார் கட்டினா? பரலோகத்தை யார் கட்டியிருப்பார்? இவ்வளோ யோசிக்கிறீங்க? தேவன் தான் கட்டினது. தேவன் கட்டி வச்சிருக்காரு. எங்கே வச்சிருக்கிறாரு? பரலோகத்தில். மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ ஒழுங்கா இதில் இருக்கிற மாதிரியே பூமியில் என்ன பண்ணணும்? கட்டணும். ஆனால் அது பெர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரி தான். எது வரைக்கும் தான் அது இருக்கும்? இயேசு வர வரைக்கும் தான். ஏன்னா இவர் பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுக்கு அந்த ஏதோ கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வருஷம் பூரா பண்ண தப்புக்கு ஒரு ஆடையோ ஒரு மாடையோ ஒரு புறாவையோ, புறா தான் சீப் இருக்கிறதுலையே, அட்லீஸ்ட் புறாவையாவது எல்லாம் கொடுத்து தான் ஆகணும், கொடுத்தாதான் அவன் நீதிமான். புரியுதா? என்ன நடக்குதுன்னா, அந்த இரத்தத்தை எடுத்துகிட்டு போய் ஆசாரியன் ஒருத்தன் அந்த ஆலயத்திற்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே வருஷத்துக்கு ஒருத்தன் தான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். அந்த ஆலயத்துடைய செட்டப் என்ன தெரியுமா? வெளிப்பிரகாரம், அதில் யாருனாலும் நிற்கலாம். அடுத்து பரிசுத்த இடம், அதில் ஆசாரியர்கள் மட்டும் என்ன பண்ணலாம்? போகலாம். அதுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது, அதுக்கு திரைச்சீலையை வச்சு மூடி வச்சுருப்பாங்க, யாரும் பார்க்கவே முடியாது. ஒரே ஒருத்தன் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவான்? உள்ளே போவான். போய் ரத்தத்தை என்ன பண்ணுவான்? தெளிப்பான். தெளித்த உடனே பாவ நிவிர்த்தி என்ன ஆகும்? உண்டாகும். என்ன ஆகும்? பாவ நிவிர்த்தி உண்டாகும். எது வரைக்கும்? அந்த ஒரு வருஷத்துக்கு அவன் செஞ்ச பாவம். அவன்கிட்ட போய் இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் ரசிக்கப்பட்டீங்களான்னா என்ன சொல்லுவீங்க? ரசிக்கப்பட்டவனே. யூதர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லணும் தெரியுமா? நியாயப்படி லாப்படி என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த வருஷத்துக்கு நான் ரசிக்கப்பட்டேன், அடுத்த வருஷத்துக்கு அதுக்கு திருப்பி ஒரு ஆடு மாடு எதையா பிடிச்சிட்டு போய் வெட்டி என்ன பண்ணணும்? இதுதான் பழைய ஏற்பாடு முழுமையாக இருந்த நியமம். இதை யார் கொடுத்தா? தேவன் தான் கொடுத்தாரு. தேவன் தான் கொடுத்தாரு. ஆனால் இதுவே இருக்கணுன்றக்காக கொடுக்கல. இயேசு என்ற மேசியா வரும்போது தேவனே மனு உருவெடுத்து பூமிக்கு வந்து இந்த சிஸ்டத்தை மாற்றி, அல்லேலூயா, இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? இதில் இந்த பலியில் என்ன இல்லையா? நீதி இல்லையா? நீதி கொண்டு வர்றதுக்கான காரியங்கள் அந்த பலியில் இல்லை. இப்போ பழைய ஏற்பாட்டிலே நீதிமான்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி நீதிமான்கள் இருந்தாங்கன்னா, இயேசு என்ற ஒருவர் வருவார் அப்படின்றதுனால அவருடைய நீதியை தேவன் கிருபையினாலே இவர்கள் மேலாம் வச்சார். அல்லேலூயா. அப்படிதான் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இயேசு இல்லாமல் யாருமே நீதிமானே இல்லை. ஆபிரகாமும் நீதிமான் இல்லை இயேசு இல்லாமல். அல்லேலூயா. சரி, அதனால தான் இவர்கள் எல்லாருமே இயேசுவை குறித்த வெளிப்பாடை உடையவர்களாக இருந்தார்கள், ஒரு பார்வை உடையவர்களாக இருந்தார்கள். சரி, அது புரியலன்னா விட்டுருங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன், புரியலன்னா விட்டுருங்க. இப்போ இதுக்கு வாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, இந்த பூமியில் இருக்கிற டெம்பிளுக்குள்ளே, யூத ஆலயத்திற்குள்ளே போல, தன்னுடைய இரத்தத்தை மரித்த பிறகு தன்னுடைய இரத்தத்தை எடுத்துட்டு எங்கே போகிறாரு? பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போகிறாரு. அல்லேலூயா. அதுதான் ஒரிஜினல். இது காப்பி, அது ஒரிஜினல். அங்கே போகிறாரு. போயிட்டு உள்ளே போகிறாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறாரு. இப்போ பூமியில் இருக்க ஆசாரியன் என்ன பண்ணுவான்? உள்ளே போவான், திருப்பி வெளியே வந்துடும். அப்படி தானே? இவர் என்ன பண்ணாருன்னா, உள்ளே போனவர் திருப்பி இங்கிட்டு வரல. அல்லேலூயா. உள்ளே போனவர் அப்படியே தன்னுடைய இரத்தத்தை செலுத்தின போது நிரந்தர மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நிரந்தர மீட்பை உண்டு பண்ண. யாருக்காக? இயேசு யாருக்காக உள்ள போறாரு? நமக்காக உள்ள போறாரு. கரெக்டா? அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து இயேசு எங்க போனார் தெரியுமா? அங்க போயிட்டு அடுத்து எங்க போனார்? நேர தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை அந்த தேவனிடத்துல இயேசு போறாரு. விஷயம் என்னன்னா, மனிதனாக போறாரு. சரீரத்தோட என்ன பண்றாரு? போறாரு. ஏன் மனிதனாக போறாருன்னா, நமது சார்பிலே அவர் ஒரு மனுஷன் தானே பழத்தை சாப்பிட்டு வீழ்ச்சிக்குள்ளே போனா, அதனால தானே எல்லாம் போச்சு, ஆளுகை அதிகாரம் எல்லாம் போச்சு. இப்போ இவர் திருப்பி மனுஷனாக இயேசு மேலே போறாரு. அல்லேலூயா.
மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போகிறார், இரத்தத்தை எடுத்து தெளிக்கிறாரு. இப்போ குற்றமில்லாத இரத்தம். ஆதாம் செய்த தவறை நிவிர்த்தி செய்கிறார். ஆதாம மட்டும் இல்லை, அவன் சந்ததியாரை. அல்லேலூயா. பாவங்களை என்ன பண்ணுறாரு? நிவிர்த்தி செய்கிறார். இப்போ இயேசுடைய இரத்தம் குற்றமில்லாத மனித, அதே நேரத்தில் தேவ இரத்தம். அல்லேலூயா. சரியா? அதில் குற்றமே இல்லை. போயிட்டாரு. அடுத்து எங்கே போனாருன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒருவரும் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அந்த இடத்துக்கு போறாரு. உன்னதங்கள். அல்லேலூயா. தேவ சிங்காசனம் இருக்குங்க, சதா காலம் விட்டிருக்கிறார் தேவன். அங்கே போறாரு அடுத்து. அல்லேலூயா. போனோடனே பிதா தேவன் இயேசுவை பார்த்து, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். அல்லேலூயா. ஏன்னா இங்கே உட்கார்றதுக்கு நீங்கள் பாத்திரர். யூ ஆர் வர்த்தி. அல்லேலூயா. அதான் சொல்கிறோம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைக்கிற அதிகாரத்தை பெற்றார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு அங்கே போகும்போது பிதா என்ன இயேசுவை எதிர்க்கலை. என்ன பண்ணுறாரு? நீர் பாத்திரர். அதான் எல்லாரும் பாடுறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்கள், படித்து பாருங்கள், அதில் போடுற எல்லாரும் பாடுறாங்க, நீர் பாத்திரர், துதி கனத்திற்கு பாத்திரராய் இருக்கிறீர் அப்படின்றாங்க. அல்லேலூயா. இப்போ இங்கே விஷயம் என்னன்னா, இயேசு ஒரு மனிதனாக போய் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அல்லேலூயா. பூமியில் வந்து பெத்லகேமில் பிறந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழும்பி ஒரு மனிதனாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். இப்போ நான் இயேசு யாருடைய ஸ்தானாதிபதின்னு சொன்னேன்? யாருடைய ஸ்தானாதிபதின்னு சொன்னேன்? நம்ம தானே. ஆதாம் எப்படி நம்ம ஸ்தானாதிபதியாக இருந்து நம்மளை விழ வச்சானோ, அது மாதிரி இயேசு யாரு? நம்ம ஸ்தானாதிபதியாக நம்மளை எங்கே கொண்டு போயிருக்கிறாரு? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். அல்லேலூயா. இப்போ இது தெரியுதா? இதுதான் நம்முடைய ஒரிஜினல் அட்ரஸ். இதுதான் நம்ம எங்க உன்னதத்தில் அவரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இப்போ பூமியில் பாருங்க, நம்ம இன்னும் அந்த மாம்சத்தோடு இருக்கிறோம். அப்போ இது எது யார்கிட்ட வந்திருக்கு? உங்களை பார்த்தா அவங்க அப்பா மாதிரியே இருக்கேப்பா, அப்பா தாத்தா மாதிரியே இருக்கேப்பா, அவர் அப்படியே போனால் ஆதாம் மாதிரியே இருக்கு. இது யார்கிட்ட வந்திருக்கு? ஆதாம். அப்போ இந்த ஒரு அடையாளமும் பூமியில் இருக்குது. இங்கே ஒரு அட்ரஸ் இருக்குது. அதே நேரத்தில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே உண்டாயிருக்கு. அங்கேயும் ஒரு அட்ரஸ் இருக்குது. எவ்வளவு தூரம் அந்த சத்தியம் நம்ம மைண்டில் வருதோ, வர வர ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாய் நம்ம மாறுறோம். அல்லேலூயா. அப்போ அந்த பெண் அப்படியே பின்னாடி போய் தொட்ட மாதிரி இல்லை, முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி கூட இல்லை. இயேசு எந்த இடத்துல நின்னாரோ அந்த இடத்துல இன்று தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இதுக்கு பேர் தான் நிறைவானது. இந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஆட்டோமேட்டிக்காக, இதுதான் வேதம் சொல்லுது. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், அவன் வேதத்தில் தியானமாக என்ன பண்ணுவான்னு நினச்சிங்க? மனப்பாடம் பண்ணி இந்த சண்டே ஸ்கூலில் சில்ட்ரன் ஒப்புவிக்கிற மாதிரி ஒப்புவிச்சுட்டு இருப்பானா? இல்லை, சத்தியத்தை, அதில் இருக்க சத்தியத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியம் உள்ளே போக போக மைண்ட் என்ன ஆகுது? புதிதாகிறது. மனம் புதிதாகிறதுனால என்ன ஆகுங்கள்? மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. பிசாசுன்னு சொல்லுவான், நீ ஆதாமுடைய மகன் தானே, நீ விழுந்து போனவன் தானே. நம்ம என்ன சொல்லணும்? இல்லை, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு உனக்கு எதிர்த்து நிற்கிறேன். அல்லேலூயா. நான் சொன்னேன்ல, இயேசுடைய மரணத்தை சிலர் ஏற்றுக்கொள்வது இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, அதில் என்ன ஆகுதுன்னா, பிசாசு உன்னதங்களில் போக முடியுமா? போக முடியுமா? அவன் மேலேருந்து விழுந்துட்டான். ஆனால் இன்றைக்கி உங்களையும் என்னையும் நமக்கு ஆண்டவர் எத்தனை வருஷம் பழக்கம்? நமக்கு கொஞ்சம்தான். ஆனால் அவருக்கு நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்தெடுச்சிட்டாரு. அல்லேலூயா. உங்கள் பேரை போட்டு பார்த்து உங்களை 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 எல்லாம் அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்தெடுத்ததுனால நம்மளை எங்கே கொண்டு போயிருக்கிறாரு? ஆளுகை. அல்லேலூயா. இப்போ வசனம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம்
வாய்க்கும். இப்ப தெரியுதா எதுக்கு இந்த நீதி தேவை, எதுக்கு அங்க போனோம்? அக்சஸ். பிதா வண்டையிலே அக்சஸ் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதான் ஏசு சொல்றாரு, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில், என்ன வழி ரூட் போட்டதே யார் தான்? அவர் தான். அல்லேலூயா. திரைச்சீலை, தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. ஏன் தெரியுமா? இனிமேல் இது தேவை இல்லை. ஏன்னா ஆசாரியன் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இவர் இல்லை. இவர் ஒரேதான் போனாரு, அதெல்லாம் உடைச்சிட்டு மேலே போய் உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் செய்தது, அவரை விசுவாசிக்கும் போது வேற ஒன்றும் செய்ய, நம்ம அவரோட ஏற வேணாம். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஏற வேணாம், நம்புனா போதும். ஹல்லேலூயா. அதனால தான் சுவிசேஷம் செல்ல விடாமல் பிசாசு என்ன பண்ணுறான்? தடுப்பான். ஏன்னா சுவிசேஷத்தில் தான் அவன் அழிவு இருக்கு. ஹல்லேலூயா. வரவன் போகிறவெல்லாம் மிதிச்சா அவன் எங்கே போவான்? ஹல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்துலாம் என்ன இருக்கு? அவனுடைய அழிவு இருக்கு. அவனுடைய அழிவுனா என்ன? அவன் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறத எல்லாம் போகுது. ஹல்லேலூயா. என்னென்ன இழப்புகளை கொண்டு வர நினச்சானோ, இந்த 12 வருஷம் வியாதி சரீரத்தில் வந்தது ஒரே செகண்டில் என்னாச்சு? போயிருச்சு. ஹல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி சத்தியங்களை தொடர்ந்து கேட்கணும். அதான் பதிவு பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இடப்பட்ட நாளில் ஒரு தடவை கேளுங்க திருப்பி. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சத்தியம் உள்ளே போயிட்டே இருக்கணும். நம்ம யாருன்றது நமக்கு தெரிய வேண்டும். தெரிஞ்சாதான் நம்ம தேவன் கொடுக்கறது வேற, அதை எடுக்க முடியும். ஹல்லேலூயா. இளையகுமாரன் வந்து தூரத்துலேருந்து வரான், வந்து சொல்லி முடிச்சிடுறேன். இளையகுமாரன் தூரத்துலேருந்து வரான். வரும்போது அவன் மைண்டில் என்ன நினச்சிட்டு வரான்? அப்பா வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்குது, அதனால் நம்ம போய் சாப்பாடு வந்தால் போதும். அதுதான் அவன் மைண்டு. சாப்பாடு கிடைச்சா போதும், வேறு எதுவும் பெருசாக வேணாம். அதுதான் அவன் மைண்டு. அதுதான் அது என்னதுன்னா வேலைக்காரருடைய மைண்டு. வேலை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? சாப்பாடு இருந்தால். அந்த காலத்தில் வந்து அடிமைகள்லாம் இருந்தாங்க. அடிமைகள் என்ன, சம்பளம்லாம் கிடையாது அடிமைக்கு. ஒரு விலையை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க என்ன தான்? அடிமை தான். அப்போ அடிமைக்கு முக்கியமாக என்ன தேவை? சாப்பாடு தான். அதுதான் அவன் வந்து எதிர்பார்க்குறது. அந்த மென்டாலிட்டியில் மைண்டில் அவன் என்ன பண்ணுறான்? இங்கே வரேன். ஆனால் தகப்பன் எந்த மைண்டில் இருக்கிறாரு? பிள்ளை. ஹல்லேலூயா. தகப்பன் என்ன மைண்டில் இருக்காரு? பிள்ளை. ஆனால் அவர் பாருங்கள், பரிசுத்தமானவர் தேவன். அவர் நேர பூமிக்கு இறங்கி வந்தார்னா ஒருத்தன் உயிரோட இருக்க முடியாது. அந்த பரிசுத்தம் யாருக்குமே இல்லை. அதனால என்ன பண்ணுறாரு? மனு உருவெடுத்து பாவ மாம்ச சாயலிலே இயேசுவாக பூமிக்கு வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணாராம்? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்தாராம். அப்போ மனிதனாக இயேசு பூமிக்கு வராரு. வந்தாதான் மனுஷனை என்ன பண்ண முடியும்? மீட்க முடியும். அதற்காக எப்படி வராரு? அப்படியே மனுஷனா வந்தார். வந்து நம்மை மீட்டு உயர்ந்த வஸ்திரம், இளையகுமாருக்கு என்ன கொடுக்குறாரு? உயர்ந்த, அதுதான் நீதி. ஹல்லேலூயா. ஆதாம் சொன்னான்ல, நான் நிர்வாணியாக இருக்கான்னு பயந்து ஒழிஞ்சிட்டேன். அதை வந்து இவர் வந்து பிசாசை ஜெயிச்சு தன்னையே பலியாக கொடுத்து அந்த நீதியை எடுத்து இப்போ யார் கொடுத்துட்டாரு? ஹல்லேலூயா. இப்போ இளையகுமாரன், அடிமைகள் வந்து வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆனால் இளையகுமாரன் என்ன பண்ணலாம்? வீட்டுக்குள்ளே போகலாம். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம்? போகலாம். அப்போனா பிதாவை தரிசிக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவனும் பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நானே என்னை அல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வரான்னு சொல்லலை. தேவனுக்கே ஒரு புது பேரை இயேசு வச்சு, பிதா அப்படின்னு வச்சு, தேவன் சட்டப்படி தேவனை தான் பார்க்க முடியாது, ஆனால் பிதாவை என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். பிதா தான் தேவன், தேவன் தான் பிதா. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர் மூலமாய் பரலோகத்திற்கு சென்று, உன்னதத்திற்கு சென்று, எப்போ? மரிச்ச பிறகா? இல்லை, இப்போ நான் சொல்கிறது. ஹல்லேலூயா. பூமியில் வாழும்போதே நம்ம உன்னதத்தில் நமக்கு அக்சஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவருடையதெல்லாம் யாருடையதாக மாறுது? நம்முடையதாய் மாறுது. அந்த ஃபெய்த் நமக்கு வந்துடுது.
பார்க்குறதுல என்ன நடக்குது, தேவனை தரிசிக்கிறதுல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஃபெய்த் நமக்குள்ளே என்ன பண்ணிடுது, வந்துடுது. அல்லேலூயா. என்னைக்கா உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட வந்து நீங்கள் தான் அம்மானை நான் நம்புகிறேன் அப்படின்னு என்னைக்கா சொல்லுமா? ஆட்டோமேட்டிக்காக அது வருமா வராதா? அதை தானே ஆவியானவர் செய்கிறாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினார். அப்போ இவர் தான் தேவன், இவரை யாரும் நெருங்க முடியாது அப்படின்ற ஒரு இடத்தை இயேசு என்ன பண்ணுறாரு, இங்கிட்டு நான் ரூட் போடுறேன் உனக்கு, இந்த ரூட்டில் எவனும் போகவே முடியாது. உலகத்தில் எவனும் எந்த மதத்தை செய்யணும், கிறிஸ்தவ மதம் உட்பட மதமாக பார்த்தா எவனும் பிதாவிடத்தில் போகவே முடியாது. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோசே காலத்தில் பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, இவர் சத்தத்தை எங்களால் கேட்க முடியல, நீங்களே போய் கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சிடுறோம், நாங்கள் பக்கத்திலே என்ன பண்ண மாட்டோம், வர மாட்டோம், இந்த காட்சியே பயங்கரமாக இருக்குது அப்படின்னாங்க. அந்த மாதிரி தேவனுக்கு இயேசு என்ன பண்ணுறாரு, வேற ரூட்டு போடுறாரு. அந்த ரூட்டே நான் தான் சொல்லி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அவர் மூலமாய் நாம் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அவ்வளோ நெருக்கமாக என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். அப்போ தொடர்ற தூரத்தில் போயிட்டோம். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுது பாருங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியம் நம்மை தேவன் அண்டை கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, இனிமேல் நின்றோம். அல்லேலூயா. தொடர்ற பிரச்சனைங்க, ரொம்ப நாளாக தொடருதுங்க, வந்துட்டே இருக்குங்க தொடர்ந்து. ஆனால் இனிமேல் அதுக்கு இடம் இல்லை. ஏனென்றால் நம்ம நிற்கிற இடம் எது தெரியுமா, உன்னதங்கள். மோசையை பார்த்து சொன்னார் ஆண்டவர், பாதரட்சி என்ன பண்ணிடு கலத்திரு, ஏன்னா நிற்கிற இடம் என்னது, பரிசுத்த பூமி. அம்மா நம்ம எங்கே இருக்கோம் போயிருக்கோம் தெரியுமா, பரிசுத்த பூமி கடந்து, மகா பரிசுத்த பூமி கடந்து, பரலோக தேவன் உன்னதங்களிலே இயேசுவோடு உட்கார தேவன் நம்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்போ முடிய வேண்டியது முடிஞ்சால் மட்டும் போதும்னு நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரத்தில். இல்லை, ஏன்னா கர்த்தர் சிலதை துவங்க நினைக்கிறார் நம்ம வாழ்க்கையில். இந்த வாரம் அது ரெண்டும் நடக்க போகுது. தொடர்கிற தீமைகள் முற்றுப்புள்ளி, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிற்க போது. இனி புதிய காரியங்கள் தொடரப்போகிறது. அதுக்கு தான் தேவன் இந்த வார்த்தை என்று கொடுத்திருக்கிறார். இனி காலில் விழுகிற அனுபவம் இல்லை, பின்பாக வந்து ரகசியமாக, ஐயோ எனக்கெல்லாம் அந்த தகுதி இல்லைங்க, நான் அப்படி ரகசியமாக எங்கிட்டாவது எட்ட முடிதான் பார்க்குறேன், தொட முடிதான் பார்க்குறேன், அப்படி இல்லை. இனி தேவனோடு நம்ம தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியத்தை, கிருபையை பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் நமக்கு அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு தேவன் நியாயம் தீர்க்கும்படியாக அனுப்பலை, நம்மை அவர் அண்டை சேர்க்கும்படியாய். தேவனுக்கு இதை விட்டால் வேற வழி இல்லை. அதனால் பாருங்கள், தன்னுடைய குமாரனையே பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாய் நம்ம எல்லாம் அவரோடு சேர்த்து கொள்ளுகிறார். ஏன்னா நம்ம இருக்கிற வேண்டிய இடத்துல நம்ம வந்துட்டோம்னா நமக்கு தேவையே இருக்காது. பிதா வீட்டில், தகப்பனுடைய வீட்டில் எல்லாம் இருக்குது. அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் போட்டிருக்கு. ஏன்னா எல்லாமே அங்கே இருக்குது, இல்லைன்றதே இல்லை. என் வாழ்க்கையில் இது இல்லைங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் அந்த இது ஹெல்த்து கொஞ்சம் டவுனாக இருக்குங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க, ஃபைனான்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்குங்க, அதற்கான வேலையே இருக்காது. நம்ம இருக்க வேண்டிய இடத்த நம்ம தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், தெரிந்து கொள்றதில்ல புரிந்து கொள்வது. ஓ, நான் இங்கே தான் இருக்கேனா, நான் சாதாரண ஆள் இல்லையா, நான் அவிசுவாசியை போலவே அல்லவா யோசித்து கொண்டிருக்கிறேன், இல்லையே நான் விசுவாசி அல்லவா, சத்தியத்தை அறிந்திருக்கிறேனே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாலே போதும். அவர் நமக்குள்ள இந்த விசுவாசத்தை வச்சு, சத்தியத்தை வச்சு, விசுவாசத்தை எழுப்பி கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை கட்டி எழுப்புவார். பாவம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருகிற வாரத்தில் நடுவரே, நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறதற்காக நன்றி, துவக்கங்களை கொடுக்கறதற்காக நன்றி. புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும், வாசல்களை பிரவேசிக்க அனுக்கிரகம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.